இந்த திட்டத்திற்கு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்தோனேஷியா, ஜோர்டான், துருக்கி எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், யுனைடெட் அரபு எமிரேட், இந்தோனேஷியா எல்லாரும், துருக்கி வரைக்கும் ஜோர்டான் கூட்டறிக்கை, ஒரு ஜாயிண்ட் டெக்ளரேஷன் ஹேவ் பின் மேட். அதே மாதிரி யூரோப்பிய யூனியனுடைய உறுதியாக நெத்தனியாகுக்கு வரவேற்பு. கியாமர் வரவேற்றிருக்கிறார். யூகேனுடைய ஸ்டோமர் வரவேற்றிருக்கிறார். ஹமாஸினுடைய இந்த பலஸ்தீனத்தின் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு திட்டம் என்று யூகே சொல்கிறது. பிரான்சினுடைய இம்மானுவேல் மெக்ரானும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இத்தாலியும் வரவேற்றிருக்கிறது. இப்போ இத்தாலி வரவேற்றிருக்கிறது, யூரோப்பிய யூனியன் வரவேற்றிருக்கிறது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE, பாகிஸ்தான், துருக்கி, ஜோர்டான் இவ்வளவு நாடுகளும் வரவேற்றிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வரவேற்றிருக்கிறது. நல்ல ப்ராசஸ் தானே அப்படின்னு ஒரு பக்கம் போகுது. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறது? இஸ்ரேல் என்னால் ஒரு இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு தலைப்பு செய்தி மிக முக்கியமாக வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆதரவு அளித்திருக்கிறார். பட் ஆர் த ஸ்கெப்டிக்கல் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது இதில் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் சாத்தியமில்லை என்ற ஒரு செய்தியை தலைப்பாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது.